காட்டில் மழைக்காலமும் பறவைகளின் குழந்தைகளும். ஒரு நாள் நம்பூர் காட்டு பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க எல்லாரும் தங்களோட வகுப்புல உட்கார்ந்து பாடங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருந்துச்சு. ஐயோ, காட்டுல 5 நாட்களுக்கு பலமான மழை பெய்யும்னு செய்தி வந்திருக்கு. இதை இப்பவே குழந்தைங்க கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரின்சிபல் வகுப்பறையை நோக்கி போனாரு. ரோசி டீச்சர், எல்லா குழந்தைங்களையும் இப்பவே வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்ன சார், என்னாச்சு? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமா டீச்சர், நம்ம காட்டுல 5 நாட்களுக்கு கனமான மழையும் புயலும் வீச போறதா செய்தி வந்திருக்கு. ஐயோ, சரி சார், நான் இப்பவே எல்லா குழந்தைங்க கிட்டயும் சொல்லிடுறேன். டீச்சர், அப்புறம் முக்கியமான விஷயம், மழை எல்லாம் முடிஞ்சு காட்டுல நிலைமை சீரானதுக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க. சரியா? சரி சார், நான் எல்லா குழந்தைங்க கிட்டயும் சொல்லிடுறேன். ரோசி டீச்சரும் வகுப்பறைக்கு வந்து குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. உடனே குழந்தைங்களும் தங்களோட பேகை எடுத்துக்கிட்டு வேகமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல காட்டுல கடுமையான மழையும் புயலும் வீச ஆரம்பிச்சிடுச்சு. குக்கு, சாரா, ராஜு எல்லாரும் ஒரே திசையில தங்களோட வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மழையோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால குழந்தை குக்குவோட ரெக்கை ரொம்பவும் ஈரமாகிடுச்சு. அவனால மேற்கொண்டு பறக்கவே முடியல. அக்கா, என்னால சுத்தமா பறக்க முடியலக்கா. நாம கொஞ்ச நேரம் இந்த மரக்கிளையில உட்கார்ந்துட்டு போலாம். தம்பி குக்கு, நாம இன்னும் நிறைய தூரம் பறக்கணும். நம்ம வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. வா, நாம எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலாம். சாரா, என் வீடு பக்கத்துல தானே இருக்கு. நீ உன் தம்பிய கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வா. மழை கொஞ்சம் குறைஞ்சதுமே மறுபடியும் உன் வீட்டுக்கு பறந்து போ. ஆமா அக்கா, நம்ம ராஜு அண்ணாவோட வீட்டுக்கு போலாம். எனக்கு இந்த மழைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. சரி குக்கு, அப்ப கொஞ்ச நேரம் ராஜுவோட வீட்டுல போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு குழந்தைங்க எல்லாரும் ராஜகாகத்தோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல ராணிக்காகோ ஸ்கூல் முடிஞ்சு வரப்போற தான் பையனுக்காக சுட சுட பலகாரங்களை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, அம்மா, நான் ராஜு வந்திருக்கேன், கதவை திறங்க. உடனே ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. ராஜு, பாவா, உனக்கு பிடிக்குமேனு அம்மா சுட சுட மோமோஸ்களை சுட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் வந்து சாப்பிடு. சரிம்மா. அம்மா, இவங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துல என் கூட படிக்கிறாங்க. இவங்களோட வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. மழை கொஞ்சம் நிக்கிறது வரைக்கும் இவங்க நம்ம வீட்டுல இருந்துக்கலாமா? ஏய் ராஜு, எனக்கு அறிவே இல்லடா. எல்லாரும் வந்து தங்குறதுக்கு நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன். நீ ஒழுங்கா முதல்ல வீட்டுக்குள்ள போ. ஆமா, ப்ளீஸ்மா, இவங்க என்னோட ஃப்ரெண்டுமா. ஏய் ராஜு, சொல்றது புரியல? வீட்டுக்குள்ள போன்னு சொன்னேன். அம்மா இப்படி சொன்னதுமே ராஜுக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள பறந்து போயிட்டான். ஏ குருவிகளா, அவன் தான் சின்ன பையன், அறிவில்லாம உங்களை இங்க கூப்பிட்டுருக்கானா? நீங்களும் பின்னாடியே வந்துருவீங்களா? போங்க, ஏதாச்சும் ஒரு மரத்தடி வாரத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க. மழை நின்னதுமே உங்க வீட்டுக்கு பறந்து போங்க அப்படின்னு கோபமா பேசிட்டு ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை மூடிடுச்சு. அப்பாவி குழந்தைங்க வேற வழி இல்லாம ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ராணிக்காகவும் குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி மோசமா நடந்துகிட்டத பக்கத்து வீட்டுல வாழ்ந்த மயிலம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 சின்ன குழந்தைங்களுக்கும் வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்தா அந்த காகம் என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயிலம்மா குழந்தைங்களை நோக்கி பறந்து போனாங்க. பசங்களா, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் என் வீட்டுல உட்கார்ந்துக்கோங்க. ஆண்டி, ரொம்ப நன்றி. நான் இந்த மழையில எப்படியாச்சும் பறந்து வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா பாவம், என் தம்பியால தான் பறக்க முடியாது. அவன் இன்னும் மழையில பறக்கிறதுக்கு சரியா கத்துக்கல ஆண்டி. இல்ல பசங்களா, சின்ன குழந்தைங்க இந்த மாதிரிப்பட்ட மழையில பறந்து போறது ரொம்ப ஆபத்து. இந்த மோசமான காற்று பெரிய பறவைகளையே தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயிலம்மா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாங்க. பசங்களா, 2 பேரும் இந்த தானியங்களை சாப்பிடுங்க. மழை கொஞ்சம் குறைஞ்சதுமே நீங்க உங்க வீட்டுக்கு போயிடலாம். குழந்தைங்களும் அந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு மயிலோட வீட்டுல பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்தாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியும் இந்த மழைய பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. மழை என்ன இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு? பள்ளிக்கூடம் விடுற நேரமும் வந்துடுச்சு. பாவம் என் குழந்தைங்க, அவங்களுக்கு மழையில சரியா பறக்க கூட தெரியாது. நானே கொடையை எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைங்க
குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. மீனு, இந்த கொற்ற மலையில கொடையோட எங்க பறந்துகிட்டு இருக்க? மிட்டு அண்ணா, பள்ளிக்கூடம் விடுற நேரம் ஆகிடுச்சு. குழந்தைங்க மழையில நனைஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதான் அவங்கள கூப்பிடுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அம்மா, உங்களோட பையன் வீட்டுக்கு வந்துட்டானா? இல்ல மீனு, நான் என் பையனை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. காலையிலேயே வானிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நானும் குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்க கூடாது. மீனு, பயப்படாத, குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த மாதிரிப்பட்ட நேரங்கள்ல பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் குழந்தைங்களை பாதுகாப்பா தான் வச்சிருப்பாங்க. நீ சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாரு. சரிண்ணா, நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல குழந்தைங்க தான் அம்மா தன்னை தேடுவாங்கன்னு நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ஆண்டி, எங்க அம்மா பாவம், இவ்வளவு நேரம் ஆகியும் எங்களை காணாம அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி பசங்களா, என்கிட்ட ஒரு கொடை இருக்கு, நீங்க அதை எடுத்துட்டு போங்க. மறுபடியும் ஸ்கூலுக்கு வர நேரம் என்கிட்ட கொடைய வந்து கொடுங்க. சரி ஆண்டி, நான் கண்டிப்பா கொடுத்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாராவும் குக்குவும் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவியோ தான் குழந்தைங்களை தேடிக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. தூரத்துல தான் குழந்தைங்க வரத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. பசங்களா, வந்துட்டீங்களா? ஆமா, உங்களுக்கு இந்த கொடையை யாரு கொடுத்தா? அம்மா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் சீக்கிரமாவே முடிஞ்சிடுச்சுமா. வார வழியில நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு மயிலம்மா தான் எங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடும் கொடுத்து கொடையும் கொடுத்தாங்க. அந்த மயிலுக்கு ரொம்ப நல்ல மனசு. பசங்களா, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, அதுவே அம்மாவுக்கு சந்தோஷம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே ஒரு 5 நாட்கள் கடந்து போச்சு. 5 நாட்களும் காட்டுல கடுமையான மழையும் புயல் காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மழையில எந்த குழந்தைங்களுமே தங்களோட ஸ்கூலுக்கு போகல. அவங்க வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. 5 நாட்கள் கழிச்சு மறுபடியும் காட்டுல நிலைமை சரியாக ஆரம்பிச்சது. அன்னைக்கு சனிக்கிழமை, பள்ளிக்கூடம் விடுமுறை நாள். டேய் ராஜு, நாங்க எல்லாரும் நதிக்கரைக்கு போய் ஆட்டம் போட போறோம். நீயும் என் கூட வரியா? சரிடா, இருங்க இருங்க, நான் இப்பவே வரேன். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் வீட்டுக்குள்ள போனா. அம்மா, என் நண்பர்கள் எல்லாம் நதிக்கரைக்கு போய் குளிக்க போறாங்க. நானும் அங்க போறேம்மா. சரிடா ராஜு, பார்த்து கவனமா குளி. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடனே. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் தான் நண்பர்கள் கூட சந்தோஷமா பறந்து போனா. பிறகு எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து நதிக்கரையில ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டேய், இந்த நதியில தண்ணீர் ரொம்ப குறைவாதான் இருக்கு. பக்கத்து காட்டுல ஒரு பெரிய நதி இருக்குன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வாங்க நாம அங்க போய் குளிச்சிட்டு வரலாம். டேய் ராஜு, இல்ல இல்ல, அவ்வளவு தூரம் வந்தா எங்க அப்பா என்ன அடிப்பாங்க. நான் வரலப்பா. ஆமா ராஜு, நீயும் அங்க போக வேண்டாம். நாம இந்த நதியிலே குளிச்சுக்கலாம். வாங்கடா, நீங்க எல்லாம் பயந்தங்கொள்ளிங்க, நானே போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து போன ராஜுக்காகவும் ஒரு வழியா பக்கத்து காட்டுல இருந்த நதிக்கரைக்கு வந்துச்சு. வாவ், இந்த நதி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு தண்ணீர் வேற இருக்கு. இன்னைக்கு முழுக்க இங்க ஆட்டம் போட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா அந்த நதியில உட்கார்ந்து குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சாயந்தர நேரம் வந்துடுச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு கழுகு பறந்துகிட்டு இருந்துச்சு. இத பார்த்த ராஜுக்காகவும் பயந்து போய் ஒரு புதருக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ராத்திரி நேரமும் ஆகிடுச்சு. ரொம்ப இருட்டா இருந்ததுனால ராஜுக்காகத்துக்கு எங்க போறதுன்னே தெரியல. அவன் வழி தவறி ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். அட கடவுளே, நான் வழி தவறிட்டேன். இந்த இருட்டுல என் காட்டுக்கு நான் எப்படி போவேன்? எனக்கு எந்த வழியுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் பறக்க ஆரம்பிச்சான். அம்மா, யாரோ நம்ம வீட்டோட கதவை தட்டுறாங்கம்மா. சரா, இரு, நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி வீட்டோட கதவை திறந்துச்சு. ஆண்டி, என் காடு ரொம்ப தூரத்துல இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியல ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகனே, நீ கவலைப்படாத. இந்த ராத்திரி நீ என் வீட்டுல தங்கிக்கோ. நாளைக்கு நானே உன்னை கூட்டிட்டு போய் உன் வீட்டுல விட்டுறேன். இந்த ராத்திரி நேரம்
நேரத்துல நம்ம காட்டுல பறக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ராஜகாகத்தை தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அட ராஜா, நீயா? இதுதான் எங்க வீடு, இவங்க என் அம்மா. அப்படியா சாரா, உன்னை பார்த்த அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. மீனுக்குருவியோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணீரும் கொடுத்துச்சு. அதே நேரத்துல ரொம்ப நேரம் ஆகியும் ராஜகாகம் வீட்டுக்கு வராததுமே ராணிக்காகவும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. காலு, சீக்கிரம் போய் பாருங்க, ராஜு இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் நண்பர்களோட வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை போய் கூட்டிட்டு வாங்க. இந்த ராஜுவுக்கு வர வர பொறுப்பே இல்ல. ராத்திரி இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வராம என்ன செய்யறான்? நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் ராஜுவை தேடி பறந்து போச்சு. புறா, ராஜு இங்க வந்தானா? அவன் இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. ராஜு இங்க வரலையே. ஆமா, இவ்வளவு நேரம் ஆகியும் அவன் எங்க தான் போயிருப்பான்? காலு அங்கிள், ராஜு பக்கத்து காட்டு நதிக்கு போய் குளிக்க போறதா சொன்னான். நாங்க எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கல. அநேகமா அவன் அங்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். காலுக்காகவும் தன்னோட பையனை தேடி பறக்க ஆரம்பிச்சது. கிக்கி இப்படி சொன்னதுமே காலுவும் ராணியும் ராத்திரி முழுவதும் காட்டுல நிறைய இடங்கள்ல தான் பையனை தேடி பறந்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. மீனுக்குருவி ராஜுவையும் சாராவையும் கூட்டிக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா அம்மா, நான் வந்துட்டேன். மகனே ராஜு, நீ எங்கடா போயிருந்த? உன்னை காணாததுமே அம்மா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அம்மா, நான் காட்டுல வழி தவறிட்டேம்மா. இந்த ஆண்டி தான் என்ன ராத்திரி முழுவதும் அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. சின்ன குருவி, நீ தானே மழை நேரம் என் வீட்டுக்கு வந்து இடம் கேட்ட? ஆமா ஆண்டி, நீங்க அப்ப எங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி, நேரம் ஆகிடுச்சு, நாங்க எங்களோட காட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல இத பாத்துக்கிட்டு இருந்த மயிலம்மா இப்படி சொன்னாங்க. ராணி, இப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சுதா? நமக்கு எப்போ யாரோட உதவி தேவைப்படும்னு சொல்லவே முடியாது. அதனால நம்மளால முடிஞ்ச உதவிய எப்போதுமே எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ராணிக்காகத்துக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சது. அன்னையில இருந்து அது தாங்கிட்ட உதவின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும்னு முடிவெடுத்தது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ரித்திகா, ரித்திக் ரோஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஹாய் தருண், ஹாய் கோபிகா, ஹாய் கவியரசன், தர்ஷன், சர்வேஸ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாய் தர்ஷினி பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மதிக், ஹாய் சாந்தனு சரோன், ஹாய் சாந்தனு சரண், மதியா, ஹதியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜித், நாராயணன், கவி, ஹரிணி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சர்வேஸ், தன்ஷிகா, கிருஷ்மிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மனிஷா, அக்ஷரா, அதிரூபன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹெமிகா, நிர்த்திகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மெலினா, ரித்தன், தர்ஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நிரு, அபிநந்தன், அகில் நிவேஸ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹஷ்பிகா, கரிணி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சர்வேஷ், ரகிஷா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கவினேஷ், கவினிலா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அகில், நிக்கில் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தியாஸ்ரீ, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். லியா, லெசா 2 குட்டீஸும் நல்ல எக்ஸாம் எழுத மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ரிஃபானா, ரேஸ்மா, சஃப்னா, நிஸ்மா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹிஷாம், ஹஸ்னா, அஃப்ரா, முகமது, ஹிஷாம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மனிஷா, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.